இனிய காலை வணக்கம். மகரிஷியின் தினம் ஒரு யோகா. மகரிஷியின் தினம் ஒரு யோகாவில் உங்களுக்கு சூரிய நமஸ்காரத்தில் வரக்கூடிய ஆசனங்களை தொடர்ச்சியாக உங்களுக்கு அளித்து வந்திருக்கோம். இது வரைக்கும் சூரிய நமஸ்காரத்தை 8வது நிலை உங்களுக்கு அளிச்சிருக்கோம். இது அடுத்தது நிலை 9 அஸ்வ சஞ்சலாசனம். ஏற்கனவே அஸ்வ சஞ்சலாசனம் ஏற்கனவே ஒரு நிலையில் போட்டிருக்கோம். அது நிலை 4. அது என்னென்னா, நம்ம இடது காலை முன்ன வச்சு 2 கையை ஊனி செய்யக்கூடிய ஆசனம். இது 9வது நிலையில் வலது காலை முன்னாடி வச்சு ஒரு முட்டி மடக்கும் நிலையில் செய்யக்கூடிய ஆசனம் தான் இந்த அஸ்வ சஞ்சலாசனம். ஏன் உங்களுக்கு தனித்தனியாக இந்த சூரிய நமஸ்காரத்தில் உள்ள ஒவ்வொரு நிலையும் தனியாக போடுறோம்னா, தனியாக நாங்கள் செஞ்சு பார்க்கும்போது பலன்கள் அதிகமாக கிடைக்கிறத எங்களால் உணர முடிஞ்சுது. அதனால தான் உங்களுக்கு தனித்தனியாக டைம் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த அஸ்வ சஞ்சலாசனம் தனித்தனியாகவும் செய்து பார்த்தோம்னா நம்மளுக்கு சிறந்த நன்மைகள்லாம் கிடைக்க முடியும். இந்த விளையாட்டுத் துறையெல்லாம் சிறந்த விளங்கினோம்னா இந்த ஆசனம் நம்ம ரன்னிங்லாம் நம்ம குயிக்காக நல்லா பிக்கப் பண்ணோம்னா இந்த அஸ்வ சஞ்சலாசனம் தொடர்ந்து செஞ்சோம்னா நிறைய நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம ரன்னிங்கில் நல்லா நீண்ட தூரம் ஓட முடியுது. 2 முட்டியை நம்ம மாற்றி மாற்றி நம்ம மடக்கும் நிலையில் தரையில் படாமல் செய்யக்கூடிய இந்த பயிற்சி. இந்த பயிற்சி செய்யறதுனால இந்த தொடை பகுதியில் உள்ள தேவையில்லாத தசையெல்லாம் குறைக்கின்றன, முட்டு பகுதி வலுவடைகின்றன. அது மட்டும் இல்லாமல் நம்ம கல்லீரல் கணையம் எல்லாம் அமுக்கப்பட்டு நல்லா விழிப்பு நிலையில் எல்லாம் இருக்குது. நல்லா மலச்சிக்கல்லாம் நீக்குகின்றது. நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி. இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி நம்ம தொடர்ந்து செய்து வந்தால் நம்மளுக்கு உடம்பு அருளுடம்பு பெறு என்று சொல்கிறார்கள். அது செஞ்சு பார்த்தா தான் இதோட நன்மைகள்லாம் நம்மளுக்கு தெரிய வரும். தொடர்ந்து நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனங்களை தொடர்ந்து பாருங்கள். சூரிய நமஸ்காரத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா, சூரிய நமஸ்காரம் நம்ம உடம்பை வெப்பப்படுத்தி நம்மளுக்கு ஒரு விதமான நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி. நம்ம ஆசனங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி ஒரு 2 சுற்று ஒரு 4 சுற்று செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆசனம் செய்ய பழகினோம்னா நம்மளுக்கு ஆசனம்லாம் செய்வது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மிகுந்த ஆற்றலை தரக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி. இன்று அஸ்வ சஞ்சலாசனம் செய்து காமிக்க இருக்கிறோம். இது நிலை ஏற்கனவே 4 உங்களுக்கு போட்டிருக்கோம். அது இடது காலை முன்னாடி வச்சு வலது கால் நம்ம முட்டி மடங்கும்படி தரையில் படும்படி செய்யக்கூடிய பயிற்சி தான் 4 நிலை. இப்போ நிலை 9வது நிலையில் செய்து காமிக்க இருக்கிறோம். உடற்பயிற்சிகளை செய்து காட்டுங்கள். 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ யோக நிலைக்கு செல்ல இருக்கிறோம். வலது காலை முன்னாடி வச்சு ஒரே நேர்கோட்டில் வச்சு சைடில் 2 கையை வச்சுக்கிட்டு இந்த இடது கால் நல்லா முட்டி தரையில் படாத நிலையில் இருக்கணும். ஏன்னா தரையில் படாமல் இருந்தால் தான் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. நன்றி. இந்த ஆர்ஜி ஓய்வு 2 கையிலும் சின்மத்தில் வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம். இந்த சூரிய நமஸ்காரம் பயிற்சி நம்ம தொடர்ந்து செய்து வந்தால் நம்ம சுறுசுறுப்பாக இருக்க முடியும். நம்ம கல்வியில் மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறையிலும் சிறந்து விளங்க முடியும். நம்ம உடம்பு அருளுடம்பு பெரு என்று சொல்கிறார்கள். முடிஞ்சளவு
சூரிய நமஸ்கார பயிற்சி வந்து தொடர்ந்து செய்து பாருங்கள். சூரிய நமஸ்கார பயிற்சி தொடர்ந்து செஞ்சால் உடம்பையும் மனதையும் நம்ம ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த நடனத்தில் வந்து சிறந்து விளங்கணுமா, இந்த பயிற்சி தொடர்ந்து செய்து வந்தால் நம்ம வந்து நடனத்தில் நம்ம வந்து சிறந்து விளங்க முடியும். மின்னும் பின்னும் வளைக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் சூரிய நமஸ்கார பயிற்சி. அது மட்டும் இல்லாமல் 2 முட்டிகளும் நம்ம மடக்கி செய்கிறோம். 2 முட்டிகளும் வலுப்பெறுகின்றன. சூரிய நமஸ்கார பயிற்சி வந்து நம்ம வந்து காலையில் வந்து கிழக்கு பார்த்து செய்யணும். மாலை நேரத்தில் வந்து மேற்கு பார்த்து செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான். நம்ம சூரியன் எந்த பக்கம் உதிக்குதோ அந்த பக்கம் பார்த்து செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி. நம்ம வந்து இந்த பயிற்சியோட நோக்கம்னா நம்ம சூரியனுக்கு வந்து வணக்கம் செலுத்துறது, வாழ்த்து சொல்கிறது, நம்ம உடம்பையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி. தொடர்ந்து சூரிய நமஸ்கார பயிற்சிலாம் தொடர்ந்து செய்து பாருங்கள். நம்ம வந்து தொடர்ந்து சூரிய நமஸ்கார பயிற்சி ரெகுலராக ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாள் நம்ம செய்து வந்தாவே நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த மலச்சிக்கல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி. தொடர்ந்து நம்ம செய்து வந்தால் நம்ம வந்து உடம்பை வந்து சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள முடியும். நம்ம உடம்பை வந்து நம்ம காலைல நம்ம நினச்ச நேரத்துக்கு நம்மளால் எழுந்திரிக்க முடியும். நம்ம வந்து உடம்பு வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சிலாம் தொடர்ந்து செய்து வந்தால். இந்த சூரிய நமஸ்கார பயிற்சியை பற்றி நம்ம ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு 2வது சுற்று அஸ்வ சஞ்சலாசனா செய்து காமிக்க இருக்கிறோம். மகதி மகிஷா அருமையாக செஞ்சீங்க. பார்க்கும்போதே அழகாக இருந்துச்சு. இந்த ஆசனங்களை கண்ணில் ஊற்றிக்கலான்னு சொல்லுவாங்களே அந்தமாரி இருந்துச்சு இந்த ஆசனங்கள் பார்க்கும்போது. மிக்க சந்தோஷம். இப்போ நம்ம சூரிய நமஸ்காரம் ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். சூரிய நமஸ்காரம் ஏன்னா ஒவ்வொரு சேனல் ஏன்னா தனித்தனியாக பிரித்து போட்டுருக்கோம். 12 நிலையும் 12 விதமாக சொல்லியிருக்கோம். அதை சொல்லிகிட்டு இருக்கோம், சொல்ல போகிறோம். அடுத்தது நடந்துகிட்டு இருக்குது. இது 9வது நிலை. இந்த நிலையை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி காலம்பரை எழுந்துச்சோன்னே சூரியன் எந்த பக்கம் உதிக்குதோ அந்த பக்கம் பார்த்து செய்கிறோம். அது வந்து கிழக்கு திசை உதிக்கும். இல்லை கிழக்கு கிழக்கு மேற்கில் வடகிழக்கு வடதெற்கு அப்படிங்கிற நிலையில் ஒரு ஓரமாக இருக்கும். அது எந்த பக்கம் உதிக்குதோ அந்த நிலையை பார்க்குது. அதாவது கிழக்கு நிலையை காலம்பரை கிழக்கும், சாயந்தரம் மேற்கு பார்த்து. இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணுன்னா சூரியன் எந்த பக்கம் உதிக்குதோ அந்த பக்கம் பார்த்து செய்கிறது தான் சூரிய நமஸ்கார பயிற்சி. இயற்கை வழிபாடு அப்படிங்கிறதுல சூரிய நமஸ்கார பயிற்சி இயற்கை வழிபாடு ஒன்றியே தான் அந்த சூரிய நமஸ்கார பயிற்சி. யோகானால இயற்கை ஒன்றியது தான், அது எல்லாருக்கும் தெரியணும். தெரியாமல் தான் நிறைய பேர் இருக்காங்க. யோகாங்கிறது இயற்கை ஒன்றிய கூடிய பயிற்சி தான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பசங்களும் வேலை செய்ய யோகா பண்ணலாம், பெரிய மனிதரும் யோகா பண்ணலாம். இது சரி, யோகா பண்ணுறவங்களும் நல்லா தான் இருக்க போகிறாங்க, யோகா பண்ணவங்களும் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. யோகா பண்ணுறவங்கள்ட்ட என்ன ஆகுனா உடல் வந்து இழக்கமாகவும் தன் தசைகள் எலும்புகளை வந்து வளைக்கக்கூடிய தன்மை, வளைவுத்தன்மையை ஒரு இரும்பு இருக்குன்னா வளைஞ்சு கொடுத்துச்சுன்னா அது எப்படி வேணாலும் வளைச்சி நல்லா டிசைன் பண்ணிடலாம். வளைய மட்டும் தான் என்ன செய்வாங்க, நேராக இருக்க இடத்துல தான் வைப்பாங்க. ஆனால் வளையிறது என்ன செய்வாங்க, எங்கே பார்த்தாலும் கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுதான் அந்த இரும்பு மாதிரி இல்லாமல் வளைய தன்மையை கொண்டது. இப்போ இரும்பு மாதிரி இருக்குன்னா என்ன செய்யணும், நம்ம வந்து ஜிம்னாஸ்டிக்னு சொல்கிற அந்த இது உடற்பயிற்சி பண்ணி அந்த பண்ணுறதில் சொல்லுவனில் அந்தமாரி ஆகிடும் உடம்பு, புரிதா இல்லைங்களா? அந்தமாரி இல்லாமல் உடலை நல்லா வளைக்குன்னா யோகா தான் மிக முக்கியம். அது வந்து இது எப்படி யோகா பண்ணுறதுக்கு எளிமையானா இயற்கை உணவுகள் எடுத்துக்கிட்டால் நல்லது. இயற்கை உணவுகள்னால் எப்படி சொல்லலாம், சமைக்காத உணவுன்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு 2 வேளையை உணவை சமைச்ச உணவு சாப்பிட்டா கூட ஒரு வேளையை உணவை சமைக்காத உணவாக சாப்பிட்டிங்கன்னா உடல் நல்லா மிகவும் இணக்கமாக இருக்கும். அதை இரவு உணவாக சாப்பிடாம, அதாவது இயற்கை உணவு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மிகவும் நல்லது. சரி, நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கோம். அடுத்த ஆசனத்தை பற்றி மீண்டும் ஒரு முறை சொல்லுவோம். யோகா பயிற்சியில் மிக சிறந்த ஆசனம்னா சூரிய நமஸ்கார பயிற்சி தான். இது என்னடா ஒவ்வொரு பயிற்சியும் தனித்தனியாக கொடுக்குறாங்க, தனித்தனியாக கொடுக்கும்போது தான் அதோட மகத்துவம் அதிகம். செய்து பாருங்கள், நாங்கள் செஞ்சதை மறுபடியும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து வேணால் கமெண்ட்ஸில் கொடுங்க. நன்றி. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கலாம். இப்போ ஆர்ஜே அவர்கள் தொடருவார், வர்ணனையை ஆர்ஜே தொடருவார். சூரிய நமஸ்காரம் பற்றி நம்ம ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை பார்த்து கேட்டு தெரிந்து கொண்டோம். இப்பொழுது அஸ்வ சஞ்சலாசனா நிலை 2வது சுற்று செய்து காமிக்க இருக்கிறோம். எளிய உடல் அழக்க பயிற்சிகள் செய்து முடித்துவிட்டு இந்த அஸ்வ சஞ்சலாசனா செய்து காமிக்க இருக்கிறோம். வலது காலம் முன்னாடி வச்சுட்டு குனிஞ்சு 1 2 3 4 5
6 7 8 9 10. இப்போ அஸ்வ சஞ்சலாசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம். வலது காலம் முன்னாடி வச்சு 2 கையும் பக்கத்தில் வச்சுட்டு பின்னாடி கால் தரையில் முட்டியில் வந்து தொட முயற்சி பண்ணணும், ஆனால் தொடக்கூடாது. தலையெல்லாம் திருப்பிக்கலாம், எல்லாம் திருப்பி பார்க்கலாம். நன்றி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. நன்றி. மகதி ஆர்ஜே மகிழ்ச்சியாவரன். நன்றி. மூச்சு தியானம். 2 கைகளிலும் சென்மத்தை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம். அஸ்வ சஞ்சலாசனா செய்து காமிச்சிருக்கோம். முடிஞ்ச அளவு செய்து பாருங்கள். இந்த அஸ்வ சஞ்சலாசனா செய்யும் பொழுதே என்ன பண்ணணும்னா, இந்த முட்டு பகுதியெலாம் ஒரு வலி ஏற்படும். வலி ஏற்பட்டு இந்த பகுதி, அது மட்டும் இல்லாமல் தொடை பகுதியெலாம் ஒரு வலி ஏற்பட்டு இந்த தொடையில் உள்ள தேவையில்லாத கொழுப்புகளெல்லாம் கரைக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த அஸ்வ சஞ்சலாசனா. தொடர்ந்து நாங்கள் மகதீர்ச்சி தினம் ஒரு யோகா சேனல் வந்து தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனங்கள்லாம் தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மூலிகை பற்றிய தகவல்கள், பழம் பற்றிய தகவல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு அளித்து கொண்டு இருக்கோம். முடிஞ்சளவு நம்ம வந்து ஏதோ ஒரு பயிற்சி நம்ம செய்யாத மட்டும்தான் நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். அது வந்து சூரிய நமஸ்கார பயிற்சி வந்து ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு 4 சுற்று 6 சுற்று செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. மிகவும் ஆற்றலை தரக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி. தொடர்ந்து நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனங்கள்லாம் பார்த்து செய்து பழகி உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் சூரிய நமஸ்காரம் வந்து ஏன் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, அது குறைஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி. அதிக ஆற்றலை தரக்கூடிய ஒரு பயிற்சி இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி. இந்த சூரிய நமஸ்கார பயிற்சிலாம் நம்ம தொடர்ந்து செய்து வந்தால் நம்ம வந்து நம்மளோட மனநிலை எப்படி இருக்குன்னா, நல்ல தெளிவான மனநிலை இருக்கும். நம்ம எந்த ஒரு முடிவையும் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க முடியும். இந்த சூரிய நமஸ்கார பயிற்சிலாம் தொடர்ந்து செய்து வந்தால் நம்ம நல்லா வந்து நம்மளோட வந்து மூளை வந்து நல்லா விழிப்பு நிலையில் இருக்கும். இந்த பயிற்சி நம்ம வந்து தொடர்ந்து செய்து வந்தால் நம்ம எந்த நேரத்துலையும் சரியான முடிவு விரைவாகவும் சீக்கிரமாகவும் சரியான முடிவுகளை எடுக்க முடியும். இந்த பயிற்சி நம்ம வந்து தொடர்ந்து செய்து வந்தால். அது மட்டும் இல்லாமல் 2 குழந்தைகள் 2 பேரும் வந்து இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி செஞ்சதுக்கப்புறம் நல்லா சுறுசுறுப்பாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கல்வியில் வந்து 2 பேரும் நல்லா சிறந்து விளங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் இந்த விளையாட்டுத் துறையில் வந்து 2 பேரும் இதுக்கப்புறம் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்லாம் ஆகி பழையதுக்கும் இப்போதுக்கும் மாறுபட்டு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நல்லா சிறந்து விளங்குறாங்க. அதனால தான் முடிஞ்ச அளவு இந்த சூரிய நமஸ்கார பயிற்சிலாம் தொடர்ந்து செய்து பாருங்கள். பார்த்து வந்து கமெண்ட்ஸை எங்கள்கிட்ட கொடுங்க. மகதீர்ச்சியின் தினம் ஒரு யோகா சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஆசனம் வந்து நிலை 10 பாதகஸ்தாசனா நாளை செய்து காமிக்க இருக்கிறோம். மீண்டும் உங்களை சந்திக்க தயாராக காத்து கொண்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.